கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து கலங்கி போய் கவலைப்பட்டுருக்கீங்களே, என் பசங்க லைஃப் என்ன ஆகும், இல்லை என் எதிர்காலம் என்ன ஆகும், நாளைக்கு இந்த காரியம் இருக்கே நான் எப்படி பண்ணுவேன், என்ன ஆகும் அப்படின்னு பயந்து போய் கலங்கி போய் அதை நினைத்து கவலைப்பட்டுட்ருக்கீங்க. எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது பயந்துட்டுருக்கீங்களா? இன்றைக்கி ஏசப்பா சொல்கிறாரு, அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, அது எல்லாத்தையும் என்கிட்ட வைத்துரு, கவலைப்படாதுன்னு சொல்கிறாரு. ஆமேன். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் கவலை எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அன்னாள் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க. அன்னாள் அவங்க வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வந்துச்சு. அவங்க ஏசப்பா கிட்ட போய் கர்த்தர்கிட்ட போய் அவங்களோட ஆலயத்தில் அழுதாங்க. அதுக்கப்புறம் அவங்க முகம் துக்க முகமாக இல்லைன்னு வேதவசனம் சொல்லுது. கர்த்தர்கிட்ட உங்கள் கவலையை கொடுத்துட்டு அதை பற்றி இனி யோசிக்காமல் கர்த்தரை நம்பி காத்துருங்க. அவர் நிச்சயமாய் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க செய்து ஆசீர்வதிப்பார். ஆமேன்.